எம்மா தோனி இந்த சீசன்ல இம்பாக்ட் பிளேயரா வர போறாரா? என்ன கதைன்னு பார்க்கலாம். மொத்தம் நம்ம ஸ்குவாட்ல 3 கீப்பர் இருக்காங்க. கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல், வேற சஞ்சு சாம்சன். 3 பேரும் நல்ல கீப்பிங் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவங்க. இத பார்த்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, தோனி என்னப்பா இம்பாக்ட் பிளேயரா ஆட போறாங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. தெரியல, அதெல்லாம் விட்டு தலைங்க. தோனி எதுக்காக இம்பாக்ட் பிளேயரா வரணும்? எதுக்காகனா அவரோட வயசு 44 ஆயிடுச்சு. அவருக்கு சின்ன நீ இன்ஜுரி வர இருக்கு. அதோட எஃபெக்ட் இன்னும் வர இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தோனி இம்பாக்ட் பிளேயரா வந்தா என்ன நடக்கும்னா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. ஏற்கனவே சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவர் சின்ன கான்ட்ரிபியூஷன் நம்ம கேப்டன் ருத்துராஜ் கைகாட்டுக்கு பண்ணுவாரு. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், ஃபீல்ட இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லுவாரு. ஒருவேளை தோனி இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர்லாம் பண்ணலாம் அப்படின்னா தோனி ஃபீல்ட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஃபீல்ட் சேஞ்சஸ் எல்லாமே ஆல்டர் பண்றது சூப்பரா பண்ணுவாரு. நம்மளாம் தோனி ஃபீல்ட்ல இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம்.